வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யசோபாலு. இந்த கூடை பாருங்கள், இதுவும் 2 கட்டு கூடை. டிஸ்கோ ஒயரில் எடுத்து பின்னுனது. இதில் 2 கட்டு அந்த ரோஸ் கலர் இருந்துச்சு, க்ரீன் கொஞ்சம் மிச்சம் இருந்ததில் அதில் வச்சுக்கிட்டோம். இதுக்கும் 7 அடி தான் வெட்டினேன். ஆனால் இந்த டிஸ்கோ ஒயரில் கூடை போடும்போது ஒயர் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். சும்மா ஸ்ட்ரைட் லைனாகவே போடுற மாரி வேறு டிசைன்லாம் போடாமல் இந்த கூடையே போட்டது. இந்த ஒயர் பாருங்களேன், கொஞ்சம் அகலம் கம்மியாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூவும் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய அளவும் பாருங்கள், இந்த க்ரீனுக்கும் ரோஸுக்குமே ரொம்ப வித்தியாசம்னா பூ போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒயர் பாருங்கள், லாஸ்ட்டாக முடிகிற சமயத்தில் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் சின்னதாக வர மாதிரி இருக்குது. பேஸ் வந்து இதுக்கு பூ சின்ன பூவாக இருக்கிறதுனால ஒயரு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால 11 லைன் வச்சுக்கிட்டோம். அதாவது 24க்கு 11 லைனு 7 அடி வெட்டிக்கிட்டேன். இதில் பாருங்கள், ஒரு கட்டுக்கு ஒரு இதுக்கு பாருங்கள், இந்த க்ரீன் பார்த்திங்களா, பெருசும் சின்னதுமாக தான் இருக்குது. ஹைட்டு வந்து 22 தான். அதுக்கு மேலே போடுறதில்ல, நான் 22 தான் போட்டுக்கிறது. அது ரொம்ப பெருசாகிடும். இதில் பாருங்கள் எவ்வளோ ஒயர் சொருவி இருக்கேன்னு சொல்லிட்டு. நல்லா நிறைய, அதாவது 10 12 பூ பக்கம் வந்துருச்சு இதனுடைய சொருகிறதுக்கு. அந்த மாதிரி தான் சொருவி போட்டிருக்கா. கைப்பிடியும் உள்ளே போட்டு வழக்கம் போல் எப்படி போடுவேனோ அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இந்த கைப்பிடிக்கு உள்ளே சொருகிற ஒயர் பாருங்கள் எவ்வளோ வளர்த்தியாக வச்சுருக்கேன்ட்டு. எப்படியும் 15 பூக்கும் சொருகலாம். அந்தமாரி சொருகுனா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 3 ஒயர் வச்சுக்கிட்டோம். இந்த ஒயர் கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால கைப்பிடிக்கு 3 ஒயர் வச்சுக்கிட்டேன். 3 ஒயர் உள்ளே வச்சு கொடுத்தனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், கைப்பிடி கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக மொத்தமாக. ஆனால் 2 ஒயர் வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் கைப்பிடி உள்ளே வந்து கொஞ்சம் கைப்பிடி மெலிசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒயர் காரணம்தான். பேஸ் 11 போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அந்த 9 லைன் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கூடையினுடைய அகலம் மாதிரி தான் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். 11 போட்டால் தான் அந்த சைஸுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம 11 போட்டுக்கிறோம். அதாவது 24 தான் இந்த பக்கம். இதில் வந்து 8 ஒயர் வந்து க்ரீனும் 16 ஒயர் வந்து ரோஸ் கலரும் எடுத்து இந்த கூடையை போட்டோம். பேஸ்க்கு 2 அப்புறம் 4 அப்புறம் 2 க்ரீன் வச்சுக்கிட்டோம். நடுப்புற 8 8ஆக பிரிச்சுக்கிட்டோம். இது பாருங்கள், இது ரெட்டு சாண்டல் கலரும். பேஸ் ஃபுல்லாக ரெட்டு போட்டாச்சு. சாண்டல் வந்து மேலே ஃபுல்லாக ஒரு 18 லைன் பக்கம் போட்டுட்டு மிச்சம் 4 லைனு ரெட்டை கொடுத்து போட்டாச்சு. இதுவும் ஒரு கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. கூட ஸ்ட்ராங்காக 7 அடி தான் வெட்டிக்கிட்டேன். 24க்கு 9 அதுவும். இது கட்டம் டிசைனும் 7 அடி 24. க்ரீன் வந்து 16, ரோஸ் கலர் வந்து 8. இதுக்கு வந்து லாக் ஹேண்டில் மாதிரி கொஞ்சம் ஒயர் பத்தலைன்னு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கைப்பிடி தான் நான் போடுறது. இது போட போட கூட வந்து சேல்ஸ் ஆகிடும். இங்கேயே லோக்கல்லே வாங்கிடுவாங்க. 215 மட்டும்தான் கொடுக்குறேன். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.